அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இன்னைக்கு அஹோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 105வது திவ்ய தேசம். இந்த அற்புதமான அஹோபிலம் திவ்ய தேசத்திற்கு அடியேனுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. அந்த பாக்கியத்தை உங்களிடத்துல பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஆசையில தான் இந்த வீடியோ நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் போனோம், அந்த பரமாத்மாவை எப்படி நாங்கள்லாம் சேவிச்சோம், அதெல்லாம் அதை பற்றின விளக்கங்கள் தான் இந்த காணொலியை எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க. गम्भीर सिंहग्रावक्षेत्रावास जयसिंह दैत्यान्त विद्युद्घात वीक्षारूक्ष नरसिंह विस्तृत विस्तृत कर्कश चालित दीर्घहस्ता विश्वहिता शक्तियुता शङ्खधरा चक्रधरा ज्वालाकेसरसिंह शूरामकरणसिंह शश्वत्शान्ति संस्थापनार्थदरो तत्त्वान्त विध्वंसकारक मृत्युञ्जय विजय नारसिंह. अहोवीर्यम् अहोशौर्यम् अहोबाह पराक्रमः नरसिंहम परम தெய்வம் அஹோபலம் அஹோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். இப்போ இந்த இடத்துல இந்த வாசகம் எதுக்குன்னா, திருமாலோட 10 அவதாரங்கள் இருக்கு இல்லையா, பெருமாளோட 10 தசாவதாரத்துல இந்த நரசிம்ம அவதாரம் தூணிலும் இருப்பார் நாராயணன் துரும்பிலும் இருப்பார் நாராயணன்னு அந்த பிரகலாதன் ரொம்ப அழகா சொன்னான் இல்லையா. அவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு பெருமாள் அந்த தூணில் இருந்தாரு, தயாரா இருந்தாலே. இந்த அவனோட தகப்பனான இரண்யகசிபு எப்போ இந்த தூணை வரைப்பான், அந்த தூணிலேருந்து வெளியில வந்து எப்போ இந்த நான் இரண்யகசிபு கொல்லலாம் அப்படிங்கறதுக்காக காத்துட்டு இருந்தார் இல்லையா. அந்த அவதாரம் எடுத்த இடம் இதுதான். அதனால இந்த அஹோபிலம் அப்படிங்கிற இந்த இடத்துல தேவர்கள்லாம் இந்த இரண்யகசிபுவை கொன்ன உடனே இப்படிதான் சொன்னாலாம், அஹோபலம் அஹோபிலம்னு அப்படியே கத்தினாலாம் தேவர்கள்லாம். அதனால இந்த இடத்துல அஹோபிலம் அப்படின்னு திருநாமம். இப்ப இந்த அஹோபிலம் அப்படின்னு சொல்லும்போது அஹோ அப்படின்னா சிங்கம் அப்படின்னு அர்த்தம், பிலம் அப்படின்னா அது வந்து குகை அப்படின்னு அர்த்தம். அப்போ சிங்கம் இருக்கிற குகை அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட திவ்ய தேசம் இது. இப்ப இந்த இடத்துல சிங்கம் அப்படின்னு சொல்லும்போது நரசிங்க பெருமாள் இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம். கண்ணெதிர பெருமாள் காட்சி கொடுக்கிறார். இந்த அஹோபிலத்துக்கு எல்லாருமே போக முடியுமான்னு கேட்டா அவ்வளவு சுலபமாக போக முடியாது. அதற்கு அவன் சக்தி கொடுக்கணும், அவன் நினைக்கணும், அவன் நினைச்சாதான் நம்மளால போக முடியும். அதே பலத்தோடையே அதே சிந்தனையோடையே அவனை கண்டிப்பாக நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியமான ஒரு எண்ணத்தோட இந்த திவ்ய தேசத்துக்கு நம்ம போயிட்டு வரலாம். நிறைய திருப்பங்களை கொடுக்கக்கூடிய திவ்ய தேசம். இன்னும் சொல்ல போனா இது நவ கிரகங்கள் இருக்கு இல்லையா, ஒரு கிரகத்துக்கும் இருக்கக்கூடியதான திவ்ய தேசம்னு சொல்லலாம். இங்க 9 நரசிம்மர் இருக்காரு. இந்த 9 நரசிம்மரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகத்துக்கு அதிபதியா இருக்கிறவா. அப்ப கிரக தோஷங்களால நமக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமோ அதையெல்லாம் கடந்து போகக்கூடிய செய்வது தான் இந்த நரசிம்மர். இப்ப நரசிம்ம பெருமாளோட அந்த புராணங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாயு புராணம், அக்னி புராணம், பிரம்மாண்ட புராணம், மத்ய புராணம், விஷ்ணு புராணம், நரசிம்ம புராணம், கூர்ம புராணம், சௌர புராணம், பாகவத புராணம்னு எந்த புராணங்களை எடுத்தாலுமே நரசிம்மரோட பெருமைகளை சொல்லாம இருந்திருக்கவே மாட்டான். அப்பேற்பட்ட ஆச்சரியமான அவதாரம் தான் பெருமாளோட முக்கியமான அவதாரம் இந்த நரசிம்ம அவதாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அஹோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்யதேசம் பார்க்கக்கூடிய அவதாரம். இது வந்து வைணவ திருத்தலங்கள்ல 105வது திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் அஹோபிலம் அப்படின்னு சொன்னாலுமே இது திருமங்கையாழ்வார் 10 பாசுரத்தால மங்களாசாசனம் பண்ணியிருப்பார். அதனால இந்த திவ்யதேசத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன தெரியுமோ, திருச்சிங்கவே குண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்யதேசம். அதை வாருங்கோ. நிறைய எப்படி நடந்து போனோம், எப்படி இயற்கை காட்சிகள்லாம் இருந்தது, எப்படிப்பட்ட கடினமான பாறைகள், எத்தனை படிகள், எவ்வளவு அழகாக அகோபில சுவாமி இந்த இடத்துல இந்த 45வது பட்ட அகோபில சுவாமி இருக்கா இல்லையா, அகோபிலம் இருக்கா, அவதான் எடுத்து நடத்துறா. அவ்வளோ ஆச்சரியமாக எவ்வளோ கடினமான விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல எல்லாரும் சுலபமாக ஓரளவுக்கு, இப்ப இந்த இடத்துல ஓரளவுக்கு தான் சுலபம் அப்படின்னு சொல்ல முடியும், அவரால் முடிந்த வரைக்கும் சுலபமாக்கி கொடுத்துருக்காரு. ஆனா இது அப்படி இல்லை. ராமானுஜர் காலத்துலதான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த திவ்யதேசத்துக்குலாம் அவர் போனார். ஏன்னா இடத்துல காடு, ஒரு காடு தான் அது. இது வந்து நல்ல மலை அப்படின்னு சொல்லுவான். இப்ப இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அஹோபிலம் வந்து
கர்னூல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். இது நல்லமலை அப்படின்னு இருக்கு கர்னூல் மாவட்டத்தில். அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நல்லமலையில தான் இந்த 9 நவ நரசிம்மர். இந்த இருக்கிற எல்லா நரசிம்மருமே சுயம்பக்ஷ கஷேத்திரம். இது புராண காலத்து சொல்ற பிரகாரம் பாத்தீங்கன்னா இங்க இரண்யகசிபு ஆண்ட இடம் இது. இந்த இரண்யகசிபு இந்த இடத்துல பெருமாள் வந்து இந்த இடத்துல அவதரிச்சு இந்த இடத்துல ஜுவாலா நரசிம்மர் ஒருத்தர் இருக்கார் மேல. அதுதான் இருக்கிறது ரொம்ப கடினமான ஒரு நரசிம்ம கஷேத்திரம். அந்த இடத்துல போனீங்கன்னா அங்கதான் இரண்யகசிபு கிழிச்சார் அவர். அந்த இடத்துல அப்படியே கால் பதிச்சு இறங்கி இரண்யகசிபுக்கு தூண்ல இருந்து வெளியே வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது. அதனால இந்த இடத்துல 9 நரசிம்மர் இருக்கா. ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒரு நரசிம்மர். ஒரு நவகிரக தோஷத்துக்கும் இந்த நரசிம்மர் போய் சேவிச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நவகிரகத்தினால வரக்கூடிய எந்த தோஷங்களா இருந்தாலும் எத்தனை கஷ்டங்களாலும் எவ்வளோ காரிய சித்தி இல்லாம நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லையா, என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனா காரியமே நடக்கலையே நினைக்கிற இடத்துல நினைக்கிறவா எல்லாருமே இந்த திவ்ய தேசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா போயிட்டு வாங்கோ. எல்லாருமே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பெருமாளோட அனுகிரகத்துல அந்த கஷ்டத்தையும் தாண்டி நீங்க போயிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு மனசு திருப்தி இருக்கும். டயர்டே ஆகாது. நம்ம நினைக்கிறோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டயர்டே ஆகாது. அவ்வாறு நம்ம நிம்மதியா இருக்கலாம். வாங்கோ இந்த திவ்யதேசோட பெருமைகளை. ஒரு திவ்ய தேசமும் என்ன, ஒரு இடமும் ஒரு நரசிம்மரும் நமக்கு எவ்வளவு சக்தி கொடுக்குறார். நரசிம்மர் உருவாகிறதுக்கு காரணம் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வழிபாதையில் எல்லாரும் எப்படி நடந்து போறா இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். வாங்கோ. நவ நரசிம்மர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, 9 நரசிம்மர். இப்ப ஒரு நரசிம்மரும் ஒரு நவகிரகளோட அம்சம் கொண்ட கோவிலா இருக்கு. என்ன சொன்னோம், பார்கவ நரசிம்மர் பாத்தீங்கன்னா இவர் வந்து சூரியனோட அம்சம். காராங்க நரசிம்மர் இவர் வந்து சந்திரனோட அம்சம். ஜுவாலா நரசிம்மர் சொல்லும்போது செவ்வாய் கிரகத்தோட அம்சம் இவர். பாவன நரசிம்மர் சொல்லும்போது புத கிரகம். அகோபில நரசிம்மர் குரு பகவான். மாலோல நரசிம்மர் சுக்கிரன், ஏன்னா அங்க மகாலட்சுமி தாயாரோட இருக்கார், அதனால சுக்கிரன் இருக்காருங்க. யோகானந்த நரசிம்மர் சனி பெருமானார். வராக நரசிம்மர் வந்து ராகு. சக்கரவர்த்தி நரசிம்மர் இருக்கார், அவர் வந்து கேது. இந்த மாதிரி 9 நவகிரக தோஷங்கள் நீங்கிறதுக்காகவே கிரக பயிற்சிகளால் நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் தான் இந்த அகோபிலம் சொல்லக்கூடிய இந்த திவ்ய தேசம். இந்த மலையில கருடர் தவம் இருந்தாராம். ஏன்னா பெருமாளை அந்த விஷ்ணு பகவானாவே ஆராதிக்கணும். நரசிம்மர் கோலத்துல வந்து இங்க அவதரிச்சார் இல்லையா, ஆனா இந்த இடத்துல அது மகாவிஷ்ணு சாந்த ஸ்வரூபியான அந்த மகாவிஷ்ணுவோட அவதாரமே நமக்கு கண்ணுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு கருடாழ்வார் இருக்கார்ல, அவர் பயங்கரமா தவம் இருந்தாராம். அந்த தவம் இருந்த இடம், அதாவது பெருமாள் அப்படியே காட்சி கொடுத்தார் விஷ்ணு பகவானாக. அதனாலதான் இந்த இடத்துல கருடோத்ரி அப்படின்னு சொல்லுவா. இந்த கருட மலை இல்லைன்னா கருடோத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான திவ்ய தேசம் இது. இப்ப இங்கதான் நம்ம சுவாமி அகோபில சுவாமி சம்ரோக்ஷணம் பண்ணார். இப்பதான் நாங்க இன்னைக்கு போனீங்கன்னா இந்த கீழே அகோபிலம் இருக்கு இல்லையா, பிரகலாத வர்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியமாக சம்ரோக்ஷணம் நடந்தது. எல்லாரும் ரொம்ப அற்புதமா சேவிச்சோம். சம்ரோக்ஷம் ரொம்ப விமரிசையா நடத்தினார் அகோபில சுவாமி. அவரும் அந்த ஆச்சாரியும் சேவிச்சுட்டு ரொம்ப அற்புதமான ஒரு மன திருப்தியோடு தான் நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சோம். இதை நாங்கள் போனது முதல் நாள். போது தங்கி எல்லாரும் காலையிலே எழுந்து குடிச்சிட்டு எல்லாரும் காத்தாலேயே புறப்பட்டுட்டோம். முதல்ல நாங்கள் புறப்பட்டு போன இந்த திவ்ய தேசம், ஏன்னா இங்கே 9 நரசிம்மர் இருக்கா சொன்னோம் இல்லையா, அப்போ முதல் நரசிம்மர். இப்போ பொதுவாகவே நரசிம்மர் முதல் 2ன்னு சொல்லும்போது அவன் ஜுவாலா நரசிம்மர் மாலோ நரசிம்மர்னு ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பான். ஏன்னா பெருமாள் முதல்ல அவதரிச்சார், அதுக்கப்புறம் பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தார், அப்படி அந்த சீக்வன்ஸ் வச்சிருப்பான். ஆனா நாம இந்த பாதையில போறோம் பார்த்தீங்களா, முதல்ல போகும்போது கீழ் அகோபிலத்துல தான் போய் இறங்குவோம். கீழ் அகோபிலத்திலிருந்து நம்ம வந்து அங்க இருக்கிற ஒரு பாதையில், அதாவது வண்டியில் பயணிக்கக்கூடிய வகையில சில நரசிம்ம ஸ்தலம் இருக்கு. அதெல்லாம் ஒரு நாள்.
அடுத்த நாள், ஏன்னா இது 2 நாள் பிரயாணம், இது ஒரே நாள்ல 9 நவரசனையும் பார்த்துட்டு வர்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கடினமான பாதை இருக்கக்கூடியது. அதனால முதல் நாள் வந்து இந்த வாகனத்துல போய் நரசிம்மரோட கோயில்களை போய் பார்த்துட்டு, அடுத்த நாள் வந்து மிக கடினமாக மலை ஏறக்கூடிய அந்த அடுத்த நாள் நம்ம போறோம் பார்த்தீங்களா, அது வந்து மேல் அகோபிலம் சொல்லுவோம். அந்த மேல் அகோபிலத்தை தாண்டி ஒரு 3 நரசிம்ம பெருமாள் இருக்கார், அவரை போய் சேவிச்சுட்டு வரணும். அது ரொம்ப கடினமான பாதை. அது வந்து வராக நரசிம்மர், மாலோல நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், அதுக்கப்புறம் ஜுவாலா ஸ்தம்பம், இதெல்லாம் இருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து நடந்தேதான் போகணும், இங்க வந்து வண்டி வாகனங்கள் போக முடியாது. அதனால அது வந்து அடுத்த நாள் கொஞ்சம் நம்மளை ஆசுவாசப்படுத்திட்டு நம்மளை தயார்படுத்திட்டு பகவானோட பரிபூர்ண அனுகிரகத்தோட புறப்படணும். அந்த வகையில பார்க்கும்போது இப்ப முதல்ல போன இடம் தெரியுமோ, இங்கே கீழ கோபுரத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாவன நரசிம்மர். இவர் வந்து இந்த பாவன நதிக்கரையிலே இருப்பார், ஏன்னா கீழே இருப்பார் அவர். அதனால இவர் பாவன நதிக்கரையில் இருக்கிறதுனால இவர் பாவன நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவா. இந்த பாவன நரசிம்மர் வந்து இந்த நவ கோயில்களுக்கு பார்த்தீங்களா, நவ நரசிம்மர் கோயிலேயே ரத்தனம் அப்படின்னு இந்த தலத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. இதுதான் ஒரு முக்கியமான அற்புதமான திவ்ய தேசம். இது வந்து ராகுவோட பரிகார தலமான திவ்ய தேசம். இப்ப ராகு பயிற்சின்னு சொல்றா இல்லையா, இதனால ஏற்படக்கூடிய பாவங்களுக்கும் சரி பரிகாரமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இப்பிறவிலையும் முன்னோட பிறவிலையும் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கோம் இல்லையா, ஏன்னா பாவம் பண்ணதுனால தான் இந்த பூமியில பிறந்திருக்கோம். அதனால அந்த பாவத்தை கரைக்கக்கூடிய அற்புதமான ஒரு கஷேத்திரம் தான், ஒரு கோயில் தான் இந்த பாவன நரசிம்மர். இது வந்து ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கும். ஆனா இப்ப எல்லாரும் போய் சேவிச்சுட்டு வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இங்க வந்து ஆதிவாசிகள் இருந்த காலம், அந்த நல்ல மலை காட்டுல ஆதிவாசிகள் இருந்தா, அந்த ஆதிவாசிகள்ல தான் நம்ம தாயார் இருக்கா இல்லையா, லட்சுமி மகாலட்சுமி தாயார், செஞ்சுலட்சுமி தாயார், அங்க ஆதிவாசிகளுக்கு தான் அவ அவதரிச்சா. அதனால அந்த செஞ்சுலட்சுமியே தாயாரோட இந்த இடத்துல காட்சி கொடுக்கிறார். பரத்வாஜ முனிவர் இந்த இடத்துல இந்த பாவ நரசிம்மர் கிட்ட அவரை தரிசித்து பாப விமோசனம் பெற்ற ஒரு அற்புதமான இடம் இது. இந்த இடத்துல வந்து செஞ்சுலட்சுமிக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆதிவாசிகள்ல பிறந்தா இல்லையா, அதனால செஞ்சுலட்சுமிக்கு பரம்பரையை சேர்ந்தவா இன்னும் கூட அந்த சுவாமியை வந்து தரிசிச்சு அவருக்கு இன்னும் சொல்ல போனா அந்த மாமிசங்கள் எல்லாம் அந்த சுவாமிக்கு கண்ட்ரோல்ல பண்ணுவா. இது வந்து தாயார் அவர் மணந்ததுனால, ஏன்னா அந்த தாயார் வந்து அந்த ஆதிவாசிகள் இடத்தை சேர்ந்தவா இல்லையா, ஆதிவாசிகளுக்கான பெருமாள் அவர். அதனால அங்க அவருக்கு என்ன பண்ணுவா, பெருமாள் அதையும் சந்தோஷம் ஏத்துக்கிறாரு. ஏன்னா அவன் அனைத்தையும் கலந்தவன் இல்லையா, ஜாதி மதம் வேதம் எதுவுமே அவன் இடத்துல அண்ட முடியாது. அவன் எல்லாவற்றையும் கலந்தவன், எல்லாத்தையும் ஏத்துப்பான். ஏன்னா அவனோட படைப்பு தானே. அவ்வளவு அற்புதமான திருத்தலம் அது இந்த பாவன நரசிம்மர். அப்ப இங்கிருந்து 2வது தலம், ஏன்னா முதல் தலம் பார்த்தாச்சு, முதல்ல கீழ கோபுரம் ஏற்கனவே அங்க பெருமாளை சேவிச்சாச்சு. ஏன்னா அவர் வந்து பிரகலாத வரதன் அப்படின்னு சொல்றாரு, அவரை சேவிச்சாச்சு. இப்போ இவர் வந்து நடுநாயகன் வச்சுக்கோங்களேன், கீழ கோபுரம். இப்போ வந்து நீங்க பாவன நரசிம்மரை சேவிச்சுட்டு வந்துட்டீங்களா, பாவனத்துக்கு அப்புறம் பார்கவ நரசிம்மர் அப்படின்னு இவர் வந்து சந்திரனோட பரிகாரத்தலம். சந்திர தோஷம் எதனா இருந்ததுன்னா, சந்திரனால எதனா அவரோட ஜாதகத்துல தோஷம் இருந்ததுன்னா இந்த திவ்ய தேசம், அதாவது இந்த பார்கவ நரசிம்மர் வந்து சேவிச்சோம்னா கண்டிப்பாக அதுக்குண்டான நற்பலன் கிடைக்கும். இந்த இடத்துல பரசுராமரே இந்த இடத்துல வந்து இந்த பெருமாளுக்கு, அதாவது பரசுராமர் யாரு, அவரும் பெருமாளோட அவதாரம் தானே, அடுத்த அவதாரமாச்சே, அவர் இந்த தலத்துக்கு வந்து இந்த பார்கவ நரசிம்மரை சேவிச்சார். இங்க பார்கவ மகரிஷிக்கு அவர் வந்து காட்சி கொடுத்ததுனால தான் இவர் பார்கவ நரசிம்மர். இப்போ இரண்யகசிப வந்து இந்த இரண்யகசிப வதம் செய்ததுக்கு அப்புறம் அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்னு தவம் இருந்தாலும் பரசுராமர் அந்த இடத்துல அதே மாதிரி காட்சி கொடுத்தார். அதே மாதிரி உக்ரகத்தோட இங்க நரசிம்மமூர்த்தி ரொம்ப உக்ரகத்தோட காட்சி கொடுப்பார். பார்கவ நரசிம்மர் ரொம்ப ஆச்சரியமான திவ்ய தேசம். இது வந்து நீங்க வந்து பெரிய படி இருக்கும், அது வந்து நீங்க வண்டியில போய் ஒரு இடத்துல இறங்கினீங்கன்னா அங்க ஒரு 30-40 படி இருக்கும், அற்புதமாக ஏறலாம். ஒன்றும் நல்ல எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால நீங்க பாட்டு அழகா ஏறி அந்த பார்கவ நரசிம்மரை முன்னுங்க சேவிச்சுட்டு வரலாம். இந்த இவரோட இந்த பார்கவ நரசிம்மரோட காலடியில பிரகலாதர் வந்து அவர் சேவிச்சா மாதிரி எல்லாம் இருக்கும். இப்ப இந்த இடத்துல இந்த 2 நரசிம்மரை சேவிச்சிட்டோம். திரும்பவும் நம்ம வந்து இங்க கீழே இருக்காரு இல்லையா, கீழே அகோபிலம், அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த நரசிம்மர் போக முடியும். இந்த இடத்துல கீழே அகோபிலம் சொல்லும்போது பிரகலாத வரத நரசிம்மர்னு சொல்லுவா. இங்க வந்து வெங்கடேச பெருமாளாலேயே ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்தலம் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்கு. இந்த இடத்துல பத்மாவதி தாயாரோட இந்த இடத்துல திருமணத்துக்கு முன்னாடி வெங்கடேச பெருமாள் லட்சுமி நரசிம்ம பெருமாள் வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டாராம். அப்பேற்பட்ட அந்த கல்வெட்டுகள் இன்னும் இருக்கு. நிறைய புராணத்துல இதை பத்தி ரொம்ப அழகா குறிப்பிட்டு எடுத்திருக்கா. இப்ப அடுத்தது வந்து இந்த கீழ் அகோபிலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1-2 கிலோமீட்டருக்குள்ளதான் வாகனத்திலே பிரயாணிக்கலாம். யோகானந்த நரசிம்மர் இவர் வந்து சனி தோஷம் இருக்கு இல்லையா, சனி கிரகம் இது, அந்த சனி கிரகத்து தோஷத்தை போக்கக்கூடிய அற்புதமான கஷேத்திரம் இது யோகானந்த நரசிம்மர். இங்க பெருமாள் வந்து தென்கிழக்கு திசையில இருக்கு. அதனால பெருமாள் தென்கிழக்கு திசைக்கு கிழக்கு திசையை நோக்கி கிழக்கு முகமான காட்சி கொடுக்கிறார். இந்த இடத்துலதான் பிரகலாதனுக்கு
இரண்யகசிபை கொன்னதுக்கு அப்புறம் இந்த இடத்துல உடனே பெருமாள் வந்து 24 நிமிஷம் தான் அவதாரம் எடுத்தார். உடனே ஒரு புறப்பட்டு போயிடல ஸ்ரீவைகுண்டத்துக்கு. இங்க இருந்து பிரகலாதனுக்கு யோகம் கற்பித்தாராம். அதனாலதான் இந்த இடத்துல பெருமாள் வந்து யோகானந்த நரசிம்மர், யோகத்தை கற்பித்து அந்த யோக நிலையில காட்சி கொடுக்கக்கூடிய நரசிம்மர். இந்த நரசிம்மரை ரொம்ப அற்புதமான சேவிச்சோம். அங்கிருந்து சத்ரவத நரசிம்மர், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழ கோபுரத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் கூடை வடிவில் இருக்கக்கூடிய நரசிம்மர். இவர் வந்து இங்க இருந்து கீழ கோபுரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அரச மரத்தடியில பிரதிஷ்டை பண்ணியிருக்கான். இந்த இடத்துல அரச மரத்துக்கு சொல்ற அரச மரம், அதுக்கு வந்து சத்ரவத அப்படின்னு பேரு. அதனால இந்த முட்புதர்கள் அரச மரத்துக்குள்ள இந்த பெருமாளை பிரதிஷ்டை பண்ணி சுற்றிலும் முட்புதர்கள் இருக்கக்கூடிய நல்லா வச்சிருக்கா. கோயில் ரொம்ப அற்புதமாக கட்டியிருக்கா. இந்த இடத்துல வந்து ரொம்ப அருமையாக நம்ம பெருமாள் தரிசனம் பண்ணலாம். ஆனா அது ஒரு காலத்துல முட்புதருக்கு நடுவில் இருந்ததுனால இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணதுனால இது சத்ராவத நரசிம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கஷேத்திரம். இவருக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு, புராண கதை. என்ன தெரியுமோ, ஆஹாஹா ஊஹூ அப்படின்னு 2 கந்தர்வர்கள் மேருமலையிலேருந்து இந்த நரசிம்மரை தரிசிக்கிறதுக்கு வந்திருக்கா. அவன் என்ன பண்ணா, இந்த நரசிம்மரை இசையால வழிபட்டாலாம். பெருமாள் அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். சந்தோஷமானது எப்படி நமக்கு தெரியும், இந்த சத்ரவதி நரசிம்மரை நம்ம ஒத்துக்காம சொன்னா அவர் தொடையில அப்படி தாளம் போட்டிருக்க மாதிரி தாள முத்திரையோட இந்த இடத்துல பெருமாள் வந்து நமக்கு காட்சி கொடுத்துட்டு இருப்பார். அற்புதமான அழகா ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த இடத்துல வழிபடுறதுனால்தான் இந்த இடத்துல நாங்க என்ன பண்ண தெரியுமோ, அதாவது இது வில்வமரம், இந்த வில்வமரத்துக்கு தான் பெருமாள் தாளமத்தோடு இருப்பார். இந்த கோலத்தை பார்த்துனே இருக்கலாம் நிஜமாவே. இதுல வந்து தேவர்களோட ஆராதனை கஷேத்திரம். தேவர்கள்லாம் வந்து இந்த இடத்துல இந்த சத்ரவத நரசிம்மரை ஆராதனை பண்றா அப்படின்னே சொல்லலாம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான இந்த கஷேத்திரத்துல நாங்கெல்லாம் என்ன பண்ண தெரியுமோ, எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாட்டியம் எல்லாம் ஆடினோம், பாட்டெல்லாம் பாடினோம். ஏன்னா அவர் சந்தோஷப்படுறாரு. ஏற்கனவே ஆஹா ஊன்னு 2 பேர் வந்து கந்தர்வர்கள் சந்தோஷப்பட்டதுனால தான் இந்த இடத்துல காட்சி கொடுத்தார். அது மாதிரி நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்களாம் காட்சி கொடுக்கிறார், எங்களுக்கும் காட்சி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆட்டம் ஆடினோம், பாட்டும் பாடினோம். அவ்வளவு அழகா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பெருமாளை சேவிச்சோம். இப்ப இதோட இந்த பாகத்தை முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் ஏன்னா முதல் 4 நரசிம்மரை பார்த்துட்டோம் இல்லையா. இங்க வந்து அகோபிலம், கீழ அகோபிலம் பார்த்தோம், பாவ நரசிம்மரை பார்த்தோம், பார்கவ நரசிம்மரை பார்த்தோம், சத்ரவத நரசிம்மரை பார்த்தோம், யோகானந்த நரசிம்மரை பார்த்தோம். அது இல்லாமல் கீழ அகோபிலத்தில் இருக்கிற பிரகலாத வரதன் அப்படின்னு நரசிம்ம சுவாமியும் சேவிச்சோம். இப்போ இப்போ 4 நரசிம்மரை நம்ம இங்க 5 நரசிம்மரை நம்ம இந்த பார்ட் 1 வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்த பாகம் 2ல மாலோல நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர். அது வந்து ரொம்ப கஷ்டமான நரசிம்மர். மேல கோபுரத்திலேருந்து ஒரு 3 நரசிம்மர் இருக்கார். வராக நரசிம்மர், மாலோலன், ஜுவாலா. அது இல்லாமல் ஜுவாலாவோட ஸ்தம்பம் இருக்கு. இங்கெல்லாமும் ரொம்ப பாதைகள்லாம் ரொம்ப கடுமையான பாதைகளாக இருக்கும். ஆனால் பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா நமக்கு காட்சி கொடுப்பார். அதெல்லாம் பார்ட் 2ல இதோ போட்டுட்டே இருக்கேன். இதை நம்ம பார்த்து முடிங்கோ. இதை பார்த்து முடிச்சு கண்ணில் அப்படி ரசிங்கோ. அடுத்த பாகத்தை இதை போட்டுறேன் நான். எல்லாரும் திரும்ப ரசிக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம். கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.